தவம் என்றால் என்ன? நீங்க தான் சொல்லணும். தவம் என்றால் நமக்கு முந்திய வள்ளுவன் சொல்லிட்டாரு குறள்ல, உற்ற நோம்பு நோற்றல் உயிர் குறுகன் செய்யாமல் அத்தே தவத்து குறுன்ட்டார். வள்ளுவன் அப்பயே சொல்லிட்டார். உற்ற நோம்பு நோற்றல் என்றால் என்ன? ஒரு நெறியை பிடிச்சோம்னா அதை சரியாக பிடிக்கணும். சறுக்கு மரம் ஏழற மாதிரி வறுக்கக்கூடாது. இப்போ 27 வயசில் சன்மார்க்கத்துக்கு வந்தார். அன்னைக்கு விட்டா சகல விதமான இந்த மாயா சக்தின்ற புலால் சாப்பிட்றது, உயிர் கொலை பண்ணுறது, அலையிறது, ஓடுறது, ஓடியாடுறது எல்லாம் வந்து விட்டோம். திரும்ப அந்த நெறியை நாம் கடைப்பிடிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மை கடவுள், அவரால் மற்றது ஆட்சி, அவர் ஆட்சியில் உட்பட்டத்தான் மற்றதெல்லாம். அதனால் அந்த எல்லா அண்டங்களுக்கும் அடைத்த அந்த ஆண்டவரை வணங்கினால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இன்றைய வரைக்கும் அதில் நாம் தவறாத போயிட்டு இருக்கிறோம். எந்த நிலைமையிலும் இன்றைக்கு வந்து ஒரு வசதிக்காகவோ வாய்ப்புக்காகவோ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ ஒரு நெறி நாம் தவறோம் அப்படின்னாக்கா அது சரிக்கு போகுது. அது வந்து உற்ற நோம்பு நோற்றல் உயிர் குறுகன் செய்யாமல், எந்த ரூபத்திலையுமே எந்த காரணத்தை முன்னிட்டு எந்த உயிருக்கும் ஒன்றால் ஒரு துன்பம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது, இழைக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. நினைச்சா அதாவது நினைச்சாலே தவம் கட்டுடும். ஒரு தவறை செய்யறதை விட அந்த செய்யணும்னு அந்த மனசுல நினைக்கிறதே அதை செய்யறதை விட மிகப்பெரிய தவறு. நீ நினைச்சாலே அங்கே பதிவும் ஆகிடும். இப்போ ராஜேந்திரனை நான் அடிச்சு கையை முறிக்கணும்னு மனுஷனை நினைச்சேன்னா முறிச்ச மாதிரியே அங்கே பதிவாகிடும். திரும்ப ஆன்மா அங்கே போகும்போது நான் நினைச்சேனே தவிர ராஜேந்திரன் அதை போல நான் அடிக்கலையேன்னு சொன்னாலும் அங்கே எடுத்துக்க மாட்டாங்க. அதான் மனத்தால் வாக்கால் காயத்தான் பதிவு செய்யக்கூடியது. அதாவது செய்யறதை விட நினைக்கிறதே பெரிய தவறு. நினைக்கவே கூடாது. அதற்குத்தான் தவம் என்னும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும். ஒரு உயிருக்கு நாம் தீம்பு நினைக்காமலும் பேசாமலும் செய்யாமலும் எல்லா உயிரிழத்திலும் அன்போடு நம்ம உள்ளத்தில் நினைச்சு நேசத்தோடு வாழ்ந்துமையானால் நீ மொட்டையும் அடிக்க வேணாம், கொட்டையும் கட்ட வேணாம், காவியும் கட்ட வேணாம், சடா முடி வைக்க வேணாம், நாராயணன் கும்பிட வேணாம், சிவனையும் கும்பிட வேணாம், விநாயகரையும் கும்பிட வேணாம், முருகரையும் கும்பிட வேணாம், பராசக்தியும் கும்பிட வேண்டியில்லை. அவங்க எல்லாருமே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நிற்பாங்க. அதுதான் கண்டிப்பாக மோட்சம் உண்டு. கண்டிப்பாக உண்டு, சொர்க்கலோகம் கண்டிப்பாக. இதுதான் உண்மை. இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னது. இந்த கருத்து தான் நாங்கள் முதன்மையாக எடுத்துக்குவோம். சும்மா அனாவசியமாக செலவு பண்ணிக்கினே நீ ஆடுறதுனாலே பாடுறதுனாலே ஓடுறதுனாலே போகிறதுனாலே ஒன்றும் இல்லை. இது அனைத்து மகான்களும் சொல்லிட்டாங்க இல்லையா? சிவவாக்கியர்லேருந்து பட்டினத்தார்லேருந்து பூரா பேரும் சொல்லிட்டுருக்காங்க. நாம் தான் பார்க்குறது கிடையாது. அதனால் இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல கேள்வி, ரொம்ப நன்றி. அநேகமாக இது நீங்கள் கேள்வினால என்னுடைய உள்ள குறிப்பை நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் மதிப்பேன், எல்லா மகான்களையும் மதிப்பேன். யாரையும் ஓப்பனாக உள்ள கருத்தை சொல்கிறத தவிர இதை கூட நான் வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு வழியில் அந்த உலக மக்கள் போக மாட்டாங்க. அவங்கவுங்க பிடிச்ச வழியில தான் போயின்னு இருப்பாங்க. நமக்கு மனுஷனை நேர்மன்னு எது பட்டுதோ வள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்த வழியில் நம்ம மனுஷனை வச்சுன்னு ஒரு உண்மை வழியில் சென்றால் அந்த வினை அறுத்து இறைவனை சேரலாம். அதுதான் உண்மை கருத்து. அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையும் 27 வயசுலேயே நான் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து எந்த ரூபத்திலே இதை விடாத அப்படின்னு நடத்த வைக்கிறேன். அவர் தான் செய்ய வைக்கிறேன். இப்போ கூட வந்து இதை ஆரம்பித்து வச்சுட்டு ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க வருவாயில்லைன்னு. இதை எப்படி முடிகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பல அன்பர்கள் கூடி இந்த பூஜையை கட்டி கொடுத்தாங்க. லண்டன்லேருந்து ஒரு அன்பர் தானாக இங்கே வராரு, இறைவனர்னால 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்தாண்டை கட்டி கொடுத்தாரு. இது எப்படி அடுத்தது முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய தவத்திரு சாமி ஐயா வந்து தவத்திரு சிவபிரகாஷ் சாமி அவர்கள் வந்து அவர் இதை பார்த்து எல்லாரையும் விட்டு அனுப்பி பார்த்துட்டு எல்லா இப்போ சாப்பிட்ற கூடத்துலேருந்து ஆக்கிற கூடத்துலேருந்து அனைத்தும் இப்போ எளிய தலைவரிசை போட்டது முதல் கொண்டு அவருடைய உதவி தான். என்ன சொன்னா அது அதுக்கு பணம் கொடுக்குறாரு வாங்கி இந்த கட்டட வேலை முடிஞ்சுன்னு வருது. ஏதோ இது முடிக்காத இறந்துருவோமோன்னு நினச்சேன் நான். அது சிவபிரகாஷ் சாமி புண்ணியத்தில் முடியுது. இன்னமும் அந்த தெற்கால பக்கம் வரவங்க தவம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிமிட்டி போடணும்.
அது 1,00,000 கிட்ட ஆகும் நீட்டாக போட்டு முடிக்கிறதுக்கு. எதிர்க்க விரவு போடுறதுக்கு வழி கிடையாது, எல்லாம் இப்போ மழையில் கிடக்குது. அது ஒரு டாப் இறக்கணும், அது 1,00,000 ஆகும். இந்த செலவெல்லாம் இருக்குது. வேற இதுவும் சாமியை தான் முடிக்கணும், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை முடிச்சு விட்டுட்டா நம்ம ஒரு மன திருப்தி ஆகிடும் எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு வந்து பற்பல ஆண்டுகள் நீங்கள் இருந்து இந்த சேவையை மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக செய்யணும்னு நான் அருட்பெருஞ்சோதி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லது.